பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பதவி உயர்வு வழங்க வேண்டும், துணை ஆய்வாளர்கள் ஊதிய முரண்பாடு களைய வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய ஒற்றுமை சுயசார்பு சார்பாக போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக சர்தார் வல்லபாய் பட்டேலின் உருவப்படத்திற்கு மாவட்ட விளையாட்டு அலுவலர் செந்தில் மலர் தூவி மரியாதை செய்தார். இதில் மாணவிகள் தங்களுடைய கைகளில் தேசிய கொடி மற்றும் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி பேரணியாக சென்றனர். வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர், வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் SIR உதவி சிறப்பு முகாம்களை செய்ய உள்ளதாகவும், மக்கள் படிவங்களை நேரில் எடுத்து வந்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் புறவழி பிரதான சாலையில் சாலை மற்றும் ரயில்வே மேம்பாலத்தை இணைக்கக்கூடிய இடத்தில் திடீர் பள்ளம் ஏற்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கூலி தொழிலாளிக்கு 5 கோடி ரூபாய் GST வரி செலுத்த வேண்டும் என வந்த கடிதத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கூலி தொழிலாளி ராமமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் கூலி தொழிலாளிகளை குறிவைத்து அவர்களது ஆவணங்களை முறைகேடாக பயன்படுத்தி பண மோசடி செய்யும் நபர்கள் மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் உலக மீன்வள தினத்தை முன்னிட்டு இந்தியாவின் நீல மாற்றம் என்ற கருப்பொருளை மையப்படுத்தி கடல் உணவு ஏற்றுமதியில் மதிப்பு கூட்டலை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பிளாஸ்டிக்கை தவிர்த்தல், குப்பைகளை கடற்கரையிலும் ஏரியிலும் போடாமல் பாதுகாத்தல் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். தொடர்ந்து பொன்னேரி மீன் ஏலக்கூடம் அருகே மற்றும் உலக மீன்வள தின கூட்டமும் நடைபெற்றது. சென்னை வேளச்சேரி போக்குவரத்து போலீசார் சார்பில் சென்னை மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. போக்குவரத்து உதவி துணை ஆணையர் கொடிசெல்வம் துவக்கி வைத்த இப்பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்த வாசகங்களை கையில் ஏந்தியவாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள், ஒன்றிப்பு ஊழியர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனித சக்திக்கு மீறிய பணி குறியீட்டினை குறைக்க வேண்டும், ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சக்கரமல்லூர் அருகே பாலாற்றில் மணல் குவாரி அமைக்க அனுமதி வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மணல் குவாரி அமைப்பதற்கு அனுமதி மறுக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான மாவட்ட அளவிலான ஓவிய போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி துவக்கி வைத்து குழந்தைகள் வரைந்த ஓவியத்தை பார்வையிட்டு பாராட்டு தெரிவித்தார். திருவாரூர் தெற்கு வீதியில் உள்ள அழகு நிலையத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இது குறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் ஜெனரேட்டர் தொடர்ந்து இயங்கியதால் மின் கசிவு ஏற்பட்டு கடையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்தது.